அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையின் 3வது வரி. துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ விரும்புகிற மக்கள் வாழ்நாள் முழுவதும் பொறுமை என்கிற பரிசுத்த ஆவியின் தன்மையில் வெளிப்பட வேண்டும் என்று புனித பவுல் ஒரு அழகான உண்மையை இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழ்கிற நாம் இந்த உலகை சார்ந்த மக்களை போல் வாழாமல் நாம் அனைவரும் விண்ணுலகை சார்ந்த மக்களாக வாழ்வதால் இந்த உலகமும் உலகை சார்ந்த மக்களும் நம்மை வெறுப்பார்கள். இந்த உலகை சார்ந்த மக்கள் நம்மை துன்புறுத்துவார்கள். இந்த உலகை சார்ந்த மக்களால் நமக்கு துன்பம் ஏற்படும் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது இறை வார்த்தையும், புனித யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன. இவ்வாறு உலகை சார்ந்த மக்களால் நாம் துன்பத்தை சந்திக்கும் போது அந்த துன்ப நேரத்தில் அந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் இயேசு நமக்காக தந்தையாம் கடவுளை நோக்கி ஜெபிப்பார் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் நம்மை நெருங்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஏன் நாம் துன்பத்தை சந்திக்கும்படி அனுமதிக்கிறார்? அவர் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை சோதித்து பார்க்கவே கடவுள் நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார் என்று இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. இவ்வாறு கடவுள் நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்க்க துன்பத்தை அனுமதிக்கும் போது நாம் நமது நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை சொல்லுகிறது. மேலும் செயல் வடிவம் பெறாத நம்பிக்கை உயிரற்றது என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகை சார்ந்த மக்களால் நாம் துன்பத்தை சந்திக்கும் போது அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. மாசிதோனியா திருச்சபையை சார்ந்த மக்கள் இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போது அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்ததற்காக தலைமை சங்கத்தார் பேதுருவையும் யோவானையும் அடித்து காயப்படுத்திய போது அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரம் 41ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பவுலையும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி அவர்களை சிறையில் தள்ளிய போது அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தான் அடையவிருந்த அந்த மகிமையை மாட்சிமையை முன்னிட்டு இழிவான சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அவர் கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த இறை வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? நம்முடைய துன்பத்திற்கு பிறகு நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த துன்பத்திற்கு பிறகு மகிமை மாட்சிமை நிறைந்த ஒரு ஆசீர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம், பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அந்த துன்பத்திற்கு பிறகு மகிமையும் மாட்சிமையும்
நிறைந்த நிறைவான ஆசிரை கடவுள் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு இந்த உலகில் நாங்கள் துன்பங்களை சந்திக்கிற போது அந்த துன்பத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த உலகில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வெளிப்படும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் மகிமையான நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.